வணக்கம். ஒரு சில நாட்களுக்கு முன்னால அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் குமரி மாவட்டத்தின் வளங்களை பாதுகாப்பதற்காக சமரசம் இல்லாம தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறதான அண்ணன் சீலன் அவர்கள் மேலேயும் வழக்கு தொடுத்திருக்கிறதாக கேள்விப்பட்டேன். குமரி மாவட்டத்தில் உள்ள கனிம வள பிரச்சனையை நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒண்ணு நம்முடைய சாலைகள் வழியாக கனிம வளங்களை கடத்தி கொண்டு செல்றது, ரெண்டாவது நம்முடைய மாவட்டத்தின் வளங்களை கேரளாவுக்கு கடத்தி கொண்டு செல்வது. இதுல முதல் ரகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அதிமுக ஆட்சி காலத்துல இவ்வளவு டாரஸ் லாரிகளை நம்ம சாலைகள்ல பார்த்ததில்லை. ஆனா இந்த திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த கல்குவாரி தொழில மும்மூர்த்திகளாக திகழக்கூடியதான திமுகவின் எம்பி ஞான திரவியம் அவர்கள், சட்டமன்ற பேரவை தலைவர் அப்பாவு அவர்கள், மாவட்ட செயலாளர் எம்ஜி பெல் அவர்கள், இவங்களுடைய ஆசியோட திருநெல்வேலி மாவட்டத்துல சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய கல்குவாரிகளை மூடி அபராதம் விதித்த அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்படுறாங்க. விதிக்கப்பட்ட அபராத தொகையை விட குறைந்த தொகையை கட்டி மறுபடியும் இந்த கல்குவாரிகள் செயல்படுகிறது. குமரி மாவட்டத்துல தினமும் நூற்றுக்கணக்கான டாரஸ் லாரிகள் செல்றதுனால இந்த தேசிய நெடுஞ்சாலை சேதமடைகிறது. மார்த்தாண்ட மேம்பாலம் ஆட்டம் காண்கிறது. விபத்துகள்ல பலருடைய உயிர் பறிபோகிறது. பலரும் விபத்துகள்ல சிக்கி படுகாயம் அடைந்து மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்படுறாங்க. இவங்க சம்பாதிச்ச காசு மொத்தத்தையும் செலவழிக்க கூடியதான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதையெல்லாம் தடுக்க வேண்டிய அமைச்சர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? வேறொரு மாவட்டத்தில் பிறந்து இன்னைக்கு நம்முடைய மாவட்டத்துல காவல் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடியதான மதிப்புக்குரிய மருத்துவர் ஸ்டாலின் IPS அவர்கள் எடுத்த முயற்சியை கூட இவர் எடுக்கல. இதுக்கு ரெண்டு காரணம் தான் இருக்க முடியும். ஒண்ணு, உங்களை உங்க கட்சி மேலிடத்துல இருந்து அழைச்சி கனிம வள கடத்தல்ல நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு மிரட்டி இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல பெருமளவு பணம் உங்களுக்கு கைமாறி இருக்கணும். இதுல எது உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு கண்டிப்பா அதானிக்கு கல் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் கோவப்பட்டு ED அனுப்புவாங்க அப்படின்னு நீங்க பயப்படுறீங்கன்னா, ஏன் நீங்க தினம் தினம் எங்கள் மக்களை கொன்றழித்து அதானிக்கு கனிம வளங்களை கடத்துறீங்க? இரண்டாவது பிரச்சனை, கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கக்கூடியதான கல்குவாரிகள். நீங்க அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா உங்க வீட்டின் அருகில செயல்பட்ட 2 குவாரிகளை குறித்து உங்க நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புறேன். முதலாவது, நருங்கல் மலையில கல்குவாரி மறுபடியும் செயல்பட தொடங்குது. அப்ப நாங்க எல்லாருமே உங்களை பார்த்தோம். எங்க முன்னாடி கனிம வள துறைக்கு நீங்க அழைத்து அதை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. அரசு நில அளவியர அனுப்பி தர்றேன் அப்படின்னு சொன்னீங்க, அதுவும் நடக்கல. அதுக்கப்புறமா நாங்க எங்க உயிரை பணையம் வைத்து 300 மீட்டர் தொலைவுக்குள்ள இருக்கக்கூடிய வீடுகள், அரசு கட்டிடங்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, இதை குறித்து நாங்க ஆய்வு செய்து உங்களுக்கு ஒரு அறிக்கையை நாங்க சமர்ப்பிக்கிறோம். அப்பவும் எதுவுமே நடக்கல. தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்கள், இறுதியா பேரூராட்சி தலைவர், வார்டு உறுப்பினர்கள் இணைந்து 7 நாள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி தான் இந்த கல்குவாரியை மூட முடிஞ்சது. இன்னைக்கும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில இதற்காக நாங்க தொடுத்த வழக்கு நிலுவையில இருக்குது. இந்த குவாரி சட்டவிரோதமான கல்குவாரி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப சட்டவிரோதமான கல்குவாரியா இருந்தா கூட போராட்டம் பண்ணணும், இல்ல நீதிமன்றம் செல்லணும் அப்படின்னா இதுக்குதான் நீங்க இத்தனை ஆண்டுகள் அரசியல்ல இருந்து அமைச்சரானீங்களா? ரெண்டாவது, நட்டாலம் கல்குவாரி, இங்க அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுது. 300 மீட்டர் தொலைவுக்குள்ள 117 வீடுகள் இருக்கு, நீர்நிலைகள் இருக்குது. மக்கள் இதை எதிர்த்து போராடுறாங்க. நாம் தமிழர் கட்சி போராடுது, கம்யூனிஸ்ட் கட்சி போராடுது. கடைசியா உங்களை நம்பி உங்ககிட்ட வர்றாங்க. உடனே நீங்களும் வழக்கம் போல கனிம வளத்துறைக்கு அழைத்து நீங்க இந்த கல்குவாரியை ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை உங்களுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எதுவுமே நடக்கல. அமைச்சர் கைவிட்டுட்டாங்க, சட்டமன்ற உறுப்பினர் கைவிட்டுட்டாங்க. இதனால மக்கள் நீதிமன்றத்தை அணுகிறாங்க. நீதிமன்றத்துல அந்த கல்குவாரியை மூடுவதற்கு ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. மட்டுமல்லாம அந்த கல்குவாரியை அளவீடு செய்து ஒரு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அளவீடு செய்யும் பொழுது அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல கோடி ரூபாய்க்கு அதிகமாக கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பின்பு மாவட்ட ஆட்சியர் மூலமாக இந்த கல்குவாரிக்கு அபராத தொகையை நீதிமன்றம் விதித்தது. ஆனா கனிம வளத்துறை அதிகாரி அண்ணாதுரை அவர்கள் அபராத தொகையை செலுத்திய பின்பு இந்த கல்குவாரி செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவிலேயே ஒரு திருத்தத்தை பண்றாரு. இதனால தொடர்ச்சியா இந்த கல்குவாரி செயல்படுது. இதுல பல லட்சங்கள் புரண்டது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகள்ல செய்தி வந்தது. அப்படின்னா இந்த அதிகாரியை காப்பாற்றிய அந்த அதிகார மையம் யாரு? உங்களுக்கு மேல வேற யாராவது இருக்காங்களா? மாவட்ட ஆட்சியுடைய உத்தரவுல திருத்தம் செய்த பின்பும் ஒரு அதிகாரி மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்னு நீதிமன்றத்தை அணுகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. அப்படின்னா இந்த கல்குவாரி முழுவதுமாக விதிமுறை மீறல்ல செயல்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த அதிகாரி செய்த குற்ற செயலும் உங்களுக்கு தெரியும். தெரிந்தும் உங்களால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல அப்படின்னா நீங்க எதுக்காக எங்களுக்கு அமைச்சராக இருக்கிறீங்க? இப்போ அந்த பிரச்சனைக்குரிய காணொளிகளை பற்றி பார்ப்போம். இதுல அண்ணன் சீலன் அவர்களும் மரியாதைக்குரிய போதகர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் அமைச்சர் அவர்களை குமரி மாவட்டத்துல கிறிஸ்தவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை முதலமைச்சர் கிட்ட கொண்டு சென்று தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொன்னதை எதிர்த்து வெளியிட்ட காணொளி தான். அந்த போதகர் அவர்கள் சொன்னது உண்மை அப்படிங்கிற பட்சத்துல
ஏன் இந்த நட்டாலம் கல்குவாரி, கருங்கல் மலை குவாரி, சித்திரம்கோட்டு கல்குவாரிகள்னால பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக இவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல? இந்த டாரஸ் லாரிகள்னால அடிபட்டு மரித்த கிறிஸ்தவர்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல விபத்துக்குள்ளாகி இன்னைக்கும் பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்தும் வேலைக்கு செல்ல முடியாம இருக்கக்கூடியதான கிறிஸ்தவர்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அமைச்சர் அவர்களே. நன்றி.